Hi friends, இன்னைக்கு நம்ம மேக்ஸில் தேர்ட் சாப்டரில் எக்ஸசைஸ் 3.15ல பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் சம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, the graph the following quadratic equations and state their nature of solutions. ஸோ கொடுத்துருக்க இந்த கொஷனுக்கு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் போட சொல்கிறாங்க. அது என்ன நேச்சர்ன்றதை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. நேச்சர் ஆஃப் சொல்யூஷன் அப்படின்னா ரியலா, நாட் ரியலா, ரியல் அண்ட் ஈக்குவலா, ரியல் அண்ட் அன்ஈக்குவலா அப்படிங்கிறத நம்ம காமிக்கணும். ஓகே, இது நம்ம கிராஃபில் போட்டு காமிக்க சொல்கிறாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம தேர்ட் சாப்டரில் 3.15ல் ஃபஸ்ட் ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். கொஷின் பார்த்தீங்கன்னா, the graph the following quadratic equations and state their nature of solution. ஸோ கொடுத்துருக்க கொஷனுக்கு நீங்கள் கிராஃப் போடணும். அது என்ன சொல்யூஷன், அதோட நேச்சர் என்ன அப்படிங்கிறது கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. நேச்சர் என்ன அப்படின்னா, இந்த ரியல் வேல்யூவா அது, இல்லைன்னா அன்ரியலாக, ரியலாக இருந்து அன்ஈக்குவலாக இருக்கா, ரியலாக இருந்து ஈக்குவலாக இருக்கா அப்படிங்கிறது நம்ம இது மூலிமா கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, இந்த மாதிரி கொஷின் கொடுத்தாலே ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த சம் ஆக்சுவலி நம்ம ரஃப்பாக போட்டுக்கோங்க. இந்த ஃபஸ்ட்டு இந்த கொஷினை பார்த்த உடனே நீங்கள் ரஃப்பாக என்ன பண்ணணும்னா, இந்த வேல்யூவை ஃபேக்ட்ரைஸ் பண்ணணும். ஓகேவா, இந்த கொடுத்துருக்க வேல்யூ நீங்கள் ஃபேக்ட்ரைஸ் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபேக்டரைசேஷன் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். இங்கே ஃபைனலாக இங்கே 20ன்ற வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஸோ நான் அதை இங்கே எழுதிக்கிறேன். 20 + 20 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இதை ஃபேக்டரைஸ் பண்ண போகிறோம். ஸோ நமக்கு 20 வரணும். ஏதோ ஒரு 2 நம்பரை மல்டிபிள் பண்ணால் +20 வரணும். அதே 2 நம்பரை இங்கே ப்ளஸ் இருக்கிறதுனால ஆட் பண்ணால் -9 கிடைக்கணும். ஓகே, இப்போ 20 வரணும்னா நம்ம ஜஸ்ட் என்ன பண்ணுவோம், ஃபேக்டரைஸ் பண்ணுறதுக்காக 1 × 20, அப்புறம் 2 × 10 போட்டு பார்ப்போம். 3 டேபிள்ஸில் 20 வராது, 4 டேபிள்ஸில் வரும். அப்போது மல்டிபிள் பண்ணால் 20 கிடைக்கும். இது எல்லாத்துலேயுமே இது ரெண்டுத்தையும் நம்ம என்ன பண்ணலாம், இங்கே ப்ளஸ் சிம்பிள் இருக்குது. அப்போது ஆட் பண்ணால் 21 வரணும். நமக்கு 9 தான் வரணும். அப்போ இது கிடையாது. அதே மாதிரி 2 + 10 12 வருது. நமக்கு 9 வரணும். அப்போ இதுவும் கிடையாது. 4 + 5 9 நமக்கு கிடைக்குது. அப்போ இதுதான். அப்போ 4ஐயும் 9ம் எடுத்துக்கிறோம். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் நமக்கு 9 வரணும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா மைனஸ் கொடுத்துருக்காங்க, இங்கே ப்ளஸ் வரணும். கவனிச்சுக்கோங்க. ஸோ நம்ம ஆட் பண்ணணும்னா அப்போ என்ன பண்ணலாம், ரெண்டுமே நம்ம மைனஸ் சிம்பிள் போட்டுக்கிறோம். -× -, +4 5s are 20. ஓகே, அதுவே இங்கே பாருங்கள், -× ப்ளஸ் பண்ணணும். அப்போது 4 + 5 9. இதில் பிக்கர் நம்பரோட சைன் என்ன இருக்குது, மைனஸ். அதனால் நம்ம மைனஸ் எடுத்து போட்டுக்கிறோம். ஸோ இதுதான் ஃபேக்டரைசேஷன். இது எடுத்து இங்கே எழுதுகிறப்ப என்னென்னு எழுதுவோம், x - 4 x - 5 அப்படின்னு எடுத்து எழுதுவோம், = 0. அப்போ இந்த வேல்யூஸ் வந்து x - 4ன்னு இருக்குது. ஈக்குவல் டுக்கு அந்த சைட் போயிடுச்சுன்னா என்ன வேல்யூ கிடைக்கும், x - 4 = 0. அப்போது x = +4. அதே மாதிரி இங்கே x - 5 = 0. அப்போது x = இது அந்த சைட் போயிடுச்சுன்னா +5. அப்போ இதை எடுத்து எழுதுகிறப்ப நம்ம கிராஃப் மாதிரி எடுத்து எழுதலாம். எக்ஸோட வேல்யூ வந்து 4, ஒய்யோட வேல்யூ 0. இந்த மாதிரி பிளாட் மாதிரி எடுத்து எழுதிக்கோங்க. இது அதே மாதிரி எக்ஸோட வேல்யூ 5, 0. கிராஃப்க்கு நம்ம யூஸ்வலாக x, y அப்படி தானே எழுதுவோம். அப்போ எக்ஸோட வேல்யூ இதுக்கு 4, ஒய்யோட வேல்யூ 0ன்னு எடுத்துக்கிறோம். அதே மாதிரி இதுக்கு எக்ஸோட வேல்யூ 5, ஒய்யோட வேல்யூ 0ன்னு எடுத்துக்கிறோம். ஓகே, இது நீங்கள் போடணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் இந்த மாதிரி போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த டேபிள் எப்படி ஃப்ரேம் பண்ணுறதுங்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால தான் நம்ம இப்போ இப்படி போடுறோம். ஸோ நீங்கள் எக்ஸாமில் போடுறப்ப இந்த வேல்யூஸ் நீங்கள் இந்த கொஷின் அப்புறமா நீங்கள் இந்த வேல்யூவெல்லாம் நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒரு ரஃப்பாக தான் நீங்கள் போட்டுக்கணும். வேறு ஒரு அடிஷ்னல் பேப்பரில் நீங்கள் இதை ரஃப்பாக போட்டு வச்சுக்கோங்க. நம்மளோட சம் எங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ தான் நம்ம சம் போட போகிறோம். இங்கே கொடுத்துருக்க கொஷினை குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் சொல்லியிருக்காங்க, அந்த மாதிரி எழுதணும். அப்போ நம்ம என்னவா இதை நம்ம ஃபஸ்ட்டு மாற்றணும்னா, கொடுத்துருக்க கொஷினை y = x² - 9x + 20 இந்த மாதிரி நம்ம எழுதணும். இனிதான் நம்மளுடைய சம்மே ஸ்டார்ட் ஆக போகுது. நல்லா கவனிச்சுக்கோங்க. கொஷனுக்கு அப்புறம் நீங்கள் போட வேண்டிய ஸ்டெப் இதுதான். அப்போ இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா, உங்களோட டேபிள் எப்படி க்ரியேட் பண்ணுறது, இது ஈக்குவலாக அன்ஈக்குவலாக ரியலாக அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக போடுறது. ஓகே, இப்போ இதில் கொடுத்துருக்க கொஷின் படி நம்ம எழுதிக்கலாம். இப்போ டேபிள் க்ரியேட் பண்ண போகிறோம். நான் என்ன பண்ணிக்கிறேன், ஃபஸ்ட்டு x கொடுத்துக்கிறேன். ஓகே, அதுக்கப்புறம் இந்த கொஷினில் இருக்கிறது எல்லாத்தையும் நான் எடுத்து எழுத போகிறேன்.
எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் இருந்தால் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர், மைனஸ் இருந்தால் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்னு எடுத்து எழுதுங்க. இங்கே மைனஸ் 9x மைனஸ் 9x அடுத்து ப்ளஸ் 20 அடுத்து கீழே ஒய் எழுதணும்னு பார்த்துக்கோங்க. ஸ்டார்டிங்கில் எக்ஸ் போட்டுக்கோங்க. அப்புறம் இங்கே இருக்கக்கூடிய கொஷினை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எடுத்து எழுதுங்க. எக்ஸ் ஸ்கொயர் ஒரு இடத்துல, அதுக்கு கீழே மைனஸ் 9x ஒரு வேல்யூ, அதுக்கு கீழே ப்ளஸ் 20 எடுத்து எழுதிக்கிறேன். முடிக்கிறப்போ ஒயில் முடிக்கணும். ஓகே, இப்போது இங்கே கொடுக்க போகிற எக்ஸோட வேல்யூ பார்த்தீங்கன்னா நம்ம இஷ்டம்தான். ஸோ நம்ம என்ன வேல்யூ கொடுக்கணுங்கிறது நம்ம டிசைட் பண்ணி அதை போட்டுக்கலாம். இதுக்கு எதுவும் கிடையாது. ஓகே, எவ்வளோ தான் நம்பர்ஸ் போட முடியும்? கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். 0 மைனஸ் வேல்யூ ப்ளஸ் வேல்யூ கண்டிப்பாக இருக்கணும்னு தெரியும். அப்போ எந்த மைனஸ் வேல்யூவில் ஸ்டார்ட் பண்ணி எந்த ப்ளஸ் வேல்யூவில் ஸ்டாப் பண்ணுங்கிறது நமக்கு டவுட்டாக இருக்கும். அப்படி இருக்கப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, இங்கே நம்ம போட்ட ஃபேக்டரைசேஷனை போய் செக் பண்ணுங்கள். நமக்கு ஃபேக்டரைசேஷன் 4, 5 கிடச்சிருக்கு. கண்டினியூஸ் நம்பராக இருக்குது 4, 5. ஓகே, நான் என்ன பண்ணிக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு பாக்ஸ் க்ரியேட் பண்ணிக்கிறேன். எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, அதிகப்படியாக ஒரு 10 இருக்கலாம், கம்மியாக ஒரு 7 இருக்கலாம். ஓகேவா? 1 2 3 4 5 6 7 8 9 10. 1 2 3 4 5 6 7 8 9 10. அதிகமாக நம்ம எவ்வளோ எடுத்துக்கலாம்? 10 எடுத்துக்கலாம். கம்மியானா ஒரு 7 எடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேங்க, 4 இருக்குது, 5 இருக்குது. அப்போ நான் இந்த இடத்துல நான் அதை ஃபில் பண்ண போகிறேன். பென்சில் இங்கே போட்டு காமிக்கிறேன். பாசிட்டிவில் 4 இருக்குது, 5 இருக்குது. ஓகே, அப்போது இந்த சைடு என்ன நம்பர் வரணும்? 3 வரணும். இங்கே என்ன எடுத்துக்கலாம்? 6 எடுத்துக்கலாம். ஓகே, இந்த பேரபோலா எப்படி வரணும்னா, ஆக்சுவலி இந்த டயக்ராம் வந்து பேரபோலா இந்த மாதிரி வரும். இந்த 2 பாயிண்ட்டும் எங்கே இருக்குன்னா இந்த இடத்துல இருக்கும். அப்போ நீங்கள் அதுக்கு அடுத்து வந்து ஈக்குவலாக இருக்கணுங்கிறதுக்காக நான் இந்த சைடு ஒரு நம்பர், இந்த சைடு ஒரு நம்பர் அப்படி மாற்றி மாற்றி போட்டுக்கிறேன். ஸோ 4 5 எடுத்திருக்கேன். இந்த பக்கம் 6 எடுத்திருக்கேன், இங்கே 3 எடுத்திருக்கேன். அடுத்து இங்கே என்ன நம்பர் எடுத்துக்கலாம்? 7 எடுத்துக்கலாம். இங்கே 2 எடுத்துக்கலாம். அடுத்து இங்கே என்ன எடுத்துக்கலாம்? 8 எடுத்துக்கலாம். இங்கே +1 எடுத்துக்கலாம். அடுத்து இங்கே என்ன எடுத்துக்கலாம்? 9 எடுத்துக்கலாம். இந்த பக்கம் 0. அடுத்து இங்கே 10 எடுத்துக்கலாம். இங்கே மைனஸ் வேல்யூ எடுத்துக்கலாம், -1. நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு அதிகப்படியாகவே 10 தான் தேவைப்படுது. இதில் கண்டிப்பாக 4ம் 5ம் இருக்கணும். அப்போ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ஸோ நான் இது ரெண்டும் எடுத்துக்க போகிறதில்ல. என்னோடய எக்ஸ் வேல்யூஸ் நான் எப்படி போட போகிறேன் அப்படிங்கிறத நான் ஒரு டிசைட் பண்ணிவிட்டேன் எப்படி போடணும்னு. -1லேருந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு 0 1 2 3 4 5 6 7 8 இது வரைக்கும் நான் போடலான்னு டிசைட் பண்ணியிருக்கேன். இதை நீங்கள் 7 வேல்யூஸாக கூட எடுத்துக்கலாம். இது 10 எடுத்திருக்கேன் நான். நீங்கள் அதுக்கு கம்மியாக வேணும்னாலும் எடுத்துக்கலாம். ஆனால் நம்ம ஞாபகம் இருக்கட்டும், மைனஸ் வேல்யூ இருக்கணும், 0லேருந்து பாசிட்டிவ் வேல்யூஸ் இருக்கணும். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அது வர மாதிரி நான் இதை ஃப்ரேம் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ எக்ஸ் ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க. இப்போ எக்ஸினுடைய வேல்யூ -1 இருக்குது. அப்போ -1 ஸ்கொயர் பண்ணால் என்ன கிடைக்கும்? +1 கிடைக்கும். 0வை ஸ்கொயர் பண்ணால் 0. +1 ஸ்கொயர் பண்ணோன்னா 1 × 1 1. 2வை ஸ்கொயர் பண்ணோன்னா 2 × 2 4. 3 ஸ்கொயர் பண்ணோன்னா 3 × 3 4. சாரி 9. 4 ஸ்கொயர் பண்ணோன்னா 4 × 4 16. 5 ஸ்கொயர் பண்ணோன்னா 25. 6 ஸ்கொயர் பண்ணோன்னா 36. 7 ஸ்கொயர் பண்ணோன்னா 49. 8 ஸ்கொயர் பண்ணோன்னா 64. ஓகே, இப்போ அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க? -9 × xன்னு சொல்லியிருக்காங்க. -9 × x. அப்போ -9ஓட எக்ஸை மல்டிபிள் பண்ணணும். மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 9 வேல்யூ அப்படியே இருக்குது. எக்ஸ் இருக்கிற இடத்துல இதை அப்ளை பண்ண போகிறோம். 9 1s are 9. அப்போது இதோட இது வேல்யூ பண்ணால் 0ஓட -9 மல்டிபிள் பண்ணோம்னா 0. அப்போது மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் 9 1s are 9. மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் 9 2s are 18. இந்த எக்ஸ் இருக்கிற இடத்துல இந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் நான் மல்டிபிள் பண்ணிட்டு வரேன். அப்போது மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் minus 9 3s are 27, minus 36, minus 45, minus 54, minus 63, minus 72. ஸோ இந்த வேல்யூஸ் கிடச்சிருக்கு. அடுத்து இங்கே +20 கொடுத்துருக்காங்க. அப்போ எல்லாத்துலேயுமே நம்ம +20 போட்டுக்கலாம். இன்கேஸ் -20 இருந்தால் எல்லாத்துலேயும் -20 போட்டுக்கணும். ஓகே, இந்த எக்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து ஹைட் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம இதை மட்டுமே நம்ம சால்வ் பண்ண போகிறோம். இப்போ நான் எக்ஸ் வேல்யூஸை உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். அதனால் நான் என்ன பண்ணுறேன், எக்ஸ் வேல்யூஸை நான் ஹைட் பண்ணிட்டேன், மறைச்சிட்டேன். இப்போ இதை மட்டும் எடுத்து போடலாம். ஓகே, இது எல்லாமே ப்ளஸ்ஸாக இருக்குது, பாசிட்டிவாக இருக்குது. அப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ணிடலாம். 30. அப்போ இதில் 0, இங்கே ப்ளஸ் இருக்குது 20 12.
ஸோ எல்லாம் பாசிட்டிவில் தான் கிடைக்குது. இப்போ நம்ம இதை ப்ளாட்ஸாக எடுத்து எழுதிக்கலாம். ப்ளாட்ஸ்னால் என்னென்னா எக்ஸ் கமா ஒய்ங்கிற மாதிரி எடுத்து எழுத போகிறோம். எக்ஸ் கமா ஒய் மாதிரி இப்போ எடுத்து எழுத போகிறோம். என்ன பண்ணுவோம், இப்போ எக்ஸ் வேல்யூஸையும் ஒய் வேல்யூஸை மட்டும் எடுத்து எழுத போகிறோம். இந்த மிடில் இருக்க வேல்யூஸ் எல்லாத்தையும் ஹைட் பண்ணிடுறேன். அப்போ எக்ஸோட வேல்யூ -1 30, அடுத்து 0, 20, அடுத்து 1, 12, அடுத்து 2, 6, அடுத்து 3, 2, 4, 0, 5, 0, 6, 2, 7, 6, 8, 12 போடலாம். நம்ம இப்போ கிராஃப் போட போகிறோம். இந்த பிளாட்ஸ் எல்லாத்தையும் இதில் மார்க் பண்ணிடலாம். நான் வந்து இப்போ இது ஆக்சுவலாக இந்த கிராஃப் வந்து ஒரு பேரபோலா யூ ஷேப்பில் வந்து வரணும். நான் என்ன பண்ணியிருக்கேன், நம்மளுடைய கிராஃபில் என்ன வேல்யூஸ் இருக்குதுன்னு எக்ஸ் வேல்யூஸ் வந்து -1 ஸ்டார்ட் பண்ணி +8 முடியுது. ஒய் வேல்யூ பார்த்தீங்கன்னா 30 வரைக்கும் இருக்குது, 12. ஸோ 2 ஸ்டார்ட் பண்ணி 30 வரைக்கும் போகுது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஒய் ஆக்சஸில் பாசிட்டிவ் சைடை வந்து கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கேன், நெகட்டிவ் சைடை வந்து ஷார்ட் பண்ணியிருக்கேன். இங்கே எக்ஸ் வந்து எக்ஸ் டேஷ் கொடுத்துருக்கேன், ஒய் டேஷ். இது போட்ட உடனே நீங்கள் என்ன பண்ணணும்னா நம்பர்ஸ் எல்லாம் மார்க் பண்ணிடுங்க. 0, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. இங்கே நெகட்டிவில் -1, -2, -3, -4, -5, -6, -7, -8. கீழே நெகட்டிவில் நான் என்ன பண்ணுறேன், ஒய் வேல்யூக்கு எல்லாமே 2 யூனிட்ஸாக எடுத்திருக்கேன், 2 வேல்யூவாக எடுத்திருக்கேன். -2, -4, -8, -10, -12, -14. அதே வந்து மேலே வந்து 2 எடுத்திருக்கேன். 2, 4, 6, 8, 10, 12, 14, 16, 18, 20, 22, 24, 26, 28, 30, 32. இந்த மார்க் பண்ணிட்ட உடனே நீங்கள் நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஸ்கேல் எழுதணும். ஸ்கேல் எழுத மறக்கவே கூடாது. நீங்கள் ஸ்கேல் எழுதுனா கண்டிப்பாக மார்க்ஸ் வந்து லூஸ் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ ஸ்கேல் என்ன பண்ணுறோம்னா, ஃபஸ்ட்டு எக்ஸ் ஆக்சஸ் எடுத்து எழுதுகிறோம். யூஸ்வலாகவே 1 சென்டிமீட்டரில் தான் இருக்கும் எக்ஸ் ஆக்சஸும் ஒய் ஆக்சஸும். ஸோ 1 சென்டிமீட்டர் எடுத்து எழுதிக்கிறேன். அதே மாதிரி ஒய் ஆக்சஸ் 1 சென்டிமீட்டர். ஓகே, நம்ம எவ்வளோ எடுத்துக்கிறோம்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ் ஆக்சஸை நம்மளும் 1 தான் எடுத்துருக்கோம். 1, 2, 3, 4, 5 1 தான் எடுத்துருக்கோம். ஸோ எக்ஸ் ஆக்சஸ் 1 சென்டிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 1 யூனிட் தான் நம்ம எடுத்துக்கிறோம். அதில் எந்த சேஞ்சஸும் கிடையாது. ஓகே, ஒய் ஆக்சஸ் பார்த்தீங்கன்னா நம்ம 2 எடுத்துருக்கோம். அதனால் 2 யூனிட்ஸ்னு எடுத்து எழுதிக்கிறேன். ஓகே, இன்கேஸ் நீங்கள் 3, 3, 6, 9 எடுத்துக்கிட்டிங்கன்னா 3 யூனிட்ஸ்னு எழுதிக்கோங்க. 4 எடுத்துக்கிட்டிங்கன்னா 4 யூனிட்ஸ், 5 எடுத்துக்கிட்டிங்கன்னா 5 யூனிட்ஸ், 10 எடுத்துக்கிட்டிங்கன்னா 10 யூனிட்ஸ்னு எழுதணும். இதை எழுதுறதுக்கு மறக்கக்கூடாது. ஓகே, நம்ம இப்போ வந்து ப்ளாட் பண்ணிடலாம். நம்மளோட ஃபஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா -1, 13 கொடுத்துருக்காங்க. ஸோ -1, 30 கிட்ட நான் ஒரு டாட் வச்சுக்கிறேன். டாட் மட்டும் வைங்க போதும். பக்கத்தில் வந்து அதை மென்ஷன் பண்ணுங்கள். -1, 13 மென்ஷன் பண்ணிவிடுங்க. அடுத்ததான் நமக்கு என்ன வேல்யூ கிடச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து 0, 20. ஸோ எக்ஸ் வந்து 0வாக இருக்குது, ஒய்யோட வேல்யூ வந்து +20 இருக்குது. ஸோ இந்த இடத்துல வருது 0, 20 எடுத்துக்கிறேன். ஓகே, அடுத்தது 1, 12. 1, 12. அடுத்து 2, 6. ஓவர் ரைட் பண்ணாதீங்க. அடுத்து 3, 2. அடுத்து 4, 0. அடுத்து 5, 0. அதுக்கு அடுத்து 6, 2. அடுத்து 7, 6. அடுத்து 8, 12. ஸோ பென்சிலை வந்து ஷார்ப்பாக வச்சுக்கோங்க. ரொம்ப ஓவர் ரைட்லாம் பண்ணாதீங்க. ஒரு முறை போட்டிங்கன்னா அது க்ளீனாக இருக்கணும். கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி லைன்ஸ் போடாதீங்க. இப்போ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம். நீங்கள் ஃப்ரீ ஹேண்டில் தான் பண்ணணும். ஸ்கேலாக இதுக்கு யூஸ் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. ஜஸ்ட் நீங்கள் உங்களுக்கு எப்படி வருதோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்துக்கோங்க. கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் இதை கனெக்ட் பண்ணுறதுக்கு. ஃப்ரீ ஹேண்ட்லேயே கனெக்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஓகே, நம்மளுடைய கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க, நம்ம குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனோட கொஷின் என்னவோ அதை வந்து இதில் ஃபில் பண்ணிவிடுங்க. y is equal to x square minus 9x plus 20. இந்த வேல்யூ இது மாதிரி எடுத்து இங்கே எழுதணும். ஓகே, நம்மளோட ஆன்சர் பார்க்கலாம்.
இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 0 லைனில் 2 பாயிண்ட் இருக்குது. இதை நீங்கள் ஸ்டார்டிங்லேயே நம்ம ஃபேக்டரைசேஷன் பண்ணுறப்பவே நமக்கு இது வேல்யூ கிடச்சிருச்சு. இப்போ நம்ம போட்டிருக்க டயக்ராம் வந்து கிராஃப் வந்து எக்ஸ் ஆக்சிஸை ஒரு முறை டச் பண்ணியிருந்தா ரியல் அண்ட் ஈக்குவல்னு அர்த்தம். அதுவே 2 முறை டச் பண்ணியிருக்கு அப்படின்னா ரியல் அண்ட் அன்ஈக்குவல்னு அர்த்தம். நம்மளோட எக்ஸ் ஆக்சிஸில் அது டச்சே பண்ணல அப்படின்னா அது நோ ரியல் ரூட்டுன்னு அர்த்தம். ஓகே, இந்த சம் பொறுத்த வரைக்கும் எக்ஸ் ஆக்சிஸை 2 பாயிண்ட் வந்து டச் பண்ணியிருக்கு. அப்போ இது ரியல் அண்ட் அன்ஈக்குவல். நம்மளோட ரிசல்ட் வந்து ரியல் அண்ட் அன்ஈக்குவல். இதுதான் இந்த நேச்சர் ஆஃப் சொல்யூஷன். ரிசல்ட் எடுத்து நம்ம எழுதிடலாம். Therefore, there are two points are intersects the x-axis. So it is real and unequal. ஸோ எக்ஸ் ஆக்சிஸை 2 முறை டச் பண்ணியிருக்கிறதுனால இன்டர்செக்ட் ஆகிருக்கிறதுனால இது என்ன சொல்கிறாங்க, ரியல் அண்ட் அன்ஈக்குவல். இதுவே ஒரே ஒரு பாயிண்டில் இன்டர்செக்ட் ஆகிருந்ததுன்னா ரியல் அண்ட் அது ஈக்குவல். எக்ஸ் ஆக்சிஸே டச் பண்ணல அப்படின்னா அது நோ ரியல் ரூட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.